ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்க பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ற விஷயம் இன்னும் கிளியராக வந்து புரியும். ரைட்? ஓகே. ஸோ இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 2 பேருக்குமான மெட்டீரியல்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. எதுக்காக? யூனிட் 4 ஹிஸ்ட்ரி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 எந்த எக்ஸாம் எடுத்தாலும் யூனிட் 4 ஹிஸ்ட்ரி, இந்த விஜயநகரா, பாமினிஸ், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், முகல்ஸ், டெல்லி சுல்தான், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கவர் ஆகிறது யூனிட் நம்பர் 4 இல்லையா? இந்த யூனிட் நம்பர் 4 படிக்கிறதுக்கு 6th to 12th வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் நிச்சயமாக புக் எடுத்து படிக்கும் போது கஷ்டமாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் ராவாக இருக்க மாதிரி தான் இருக்கும். முக்கியமாக இந்த முகல்ஸு, டெல்லி சுல்தான், விஜயநகரா, முகல்ஸ் இந்த மாதிரிலாம் படிக்கும் போது இன்னும் குழப்பற மாதிரி தான் வந்திருக்கும். இதுக்காக நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள், அந்த சமச்சர் புக்கை ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். ஓகே, என்ன மெத்தடில் இது எல்லாமே ஒரு டெஸ்ட் ஃபார்மெட்டில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். மொத்தமாக உங்களுக்கு ஒரு 14 டெஸ்ட் வந்துருக்க போகுது. ஓகேவா? இந்த கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்தா போதுமானு கேட்டிங்கன்னா தாராளமாக இதை மட்டும் பார்த்தா போதுமானதாக இருக்கும். ரைட்? ஏன்னா யூனிட் 4 அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயங்கள் புக்கில் படிக்கிறீங்க. புக்கில் ஹைலைட் பண்ணி படிக்கும் போது மறக்கலாம், மறந்து போகலாம், இல்லை எங்கே விட்டுருங்க எதுவுமே தெரியாமல் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே சரி பண்ணுறதுக்காக இந்த யூனிட் நம்பர் 4க்கு தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் டெஸ்ட் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கும். இந்த கொஸ்டின் அதுக்கான கீ இது வரைக்கும் பார்த்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். லாஸ்ட் டைம் ரிவிஷன், இப்போ குரூப் 4 எக்ஸாம் 2024க்கு இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குது. குரூப் 4க்கு இன்னும் ஒரு 50 நாள் தான் இருக்குது. குரூப் 2க்கு ஒரு 100 நாள் தான் வந்திருக்கு. ஸோ இந்த சினாரியாவுக்கு இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் யூனிட் நம்பர் 4க்கு போதுமானதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கேள்வி கேட்குறாங்க. ஓகே, இந்த 10 கேள்விக்கு இதை நீங்கள் ஃபுல்லாக தரவாக சும்மா பார்த்துட்டு போனால் கூட மினிமம் 6லேருந்து 7 கொஷின் நீங்கள் ஈஸியாக வந்து போட முடியும். ஸோ இங்கிலீஷ்க்கும் அவைலபிளாக இருக்குது, தமிழுக்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? இதுக்கான அட்டவணை ஸ்கெடியூல் இது எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் எடுத்துக்குவாங்க. இங்கிலீஷில் மட்டும் 12 and 13, 14 மட்டும் மிஸ் ஆகும். அது எல்லாமே எத்திக்ஸில் கவர் ஆகிறது. ஸோ எத்திக்ஸ் மட்டும் தனியாக நான் வீடியோ வந்து கொடுக்குறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. யூனிட் நம்பர் 4 புக்கில் படிக்காதவங்க, எதுவுமே கவர் பண்ணாதவங்க மினிமம் டெய்லி ஒரு கொஷின் பேப்பராவது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துட்டு போவாங்க. லாஸ்ட் 2 வீக்ஸ் அப்படின்னா ஒரு 14 டேஸ் வந்து இருக்குது, 20 டேஸ் இருக்குது அப்படின்னா 20 டேஸ் 14 டேஸ் அப்படி சொல்லும் போது நீங்கள் ஃபுல்லாக மகப் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு போகிறீங்க. ஐவிசி எந்த வருஷம் வந்து பின்னாக வந்திருக்கு, முகல்ஸ் எப்போ வந்து பின்னாக வந்திருக்காங்க, அக்பர் எப்போ வந்து வந்திருக்காரு, என்ன பில்டிங் கட்டியிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி ஒரு ரிவைஸ் மாதிரி பார்த்துட்டு போனால் கூட நிச்சயமாக மைண்டில் ஸ்டோர் ஆகும். எக்ஸாமில் நல்லாவே நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த விஷயம் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது எல்லாரும் அக்சஸ் பண்ண முடியும், ஒரு ஃப்ரீ சோர்ஸாக. இது ரிலையபிளான சோர்ஸ். ஏன்னா சமச்சர் புக்கை பேஸ் பண்ணது, நம்ம ரெடி பண்ணது கிடையாது. அதாவது நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஓனா அந்த மாதிரி இல்லை. சமச்சர் புக்கில் என்ன விஷயங்கள் இருக்கோ அதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு கொஷின் ஒரு ஆன்சர் அந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஒரு ஒன்லைனர் ஃபார்மெட்டில் வந்துருக்க போது இதை கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். யூனிட் நம்பர் 4க்கு போதுமானதாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சயின்ஸ்க்கு நான் அப்லோட் பண்ணுறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்? ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்ம டெலகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாமே வீடியோவாக கொடுக்க முடியாது. டெலகிராம் ஃபாலோ பண்ணால் இன்னும் பெட்டர் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.